மனித வரலாறுகளில் டேட்டா ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பழங்காலங்களில் கல்வெட்டுகளில் தகவல் எழுதுனாங்க, அதுக்கப்புறம் பேப்பரை கண்டுபிடிச்சி அதில் எழுதிட்டு வந்தாங்க. டேட்டா ஸ்டோரேஜ் கடந்த 150 வருஷமாக மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. 1980களில் பஞ்ச் கார்டு அறிமுகமாச்சு. இது 0 மற்றும் 1 இந்த பேப்பரில் தொலைவிடுவதன் மூலயமா டேட்டாவை ஸ்டோர் பண்ணாங்க. இது 0.12 KB அளவுக்கான ஸ்டோரேஜ் மட்டுமே கொண்டது. அதுக்கப்புறம் 1951ல் மேக்னெட்டிக் டேப்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. இது 225 KB அளவுக்கான ஸ்டோரேஜை கொண்டது. நாம் யூஸ் பண்ணுற இப்போ ஹார்ட் டிஸ்கெல்லாம் உள்ளங்கையில் அடங்குகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் 1956ல் IBM நிறுவனம் கண்டுபிடிச்ச முதல் ஹார்ட் டிரைவானது 1 டன் எடையும் வெறும் 5 MB ஸ்டோரேஜ் கொண்டதாக இருந்தது. மேலும் இதை இயக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவான மின்சாரமும் தேவைப்பட்டது. 1970களில் IBM நிறுவனம் ஃப்ளாப்பி டிஸ்க் அறிமுகப்படுத்தினாங்க. இது 5.5 இன்ச் சைஸும் 1.2 MB அளவுக்கான ஸ்டோரேஜையும் கொண்டதாக இருந்தது. 1982ல் சோனி மற்றும் பிலிப்ஸ் நிறுவனம் சிடியை சந்தைக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ரெவல்யூஷனாக இருந்தது. 700 MB அளவுக்கான டேட்டாவை ஒரு சிடியில் நம்மளால் பதிவிறக்கம் செய்ய முடியும். இது அந்த காலத்தில் மிகப்பெரிய டெக்னிக்கல் ரெவல்யூஷனாக பார்க்கப்பட்டது. 90களில் சாண்டிஸ்க் நிறுவனம் முதல் SSD அறிமுகப்படுத்தினாங்க. இது வெறும் 20 MB ஸ்டோரேஜ் கொண்டதாக இருந்தது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் மெமரி கார்டெல்லாம் 1999களில் அறிமுகப்படுத்தினாங்க. இது வெறும் 8 MBயில் ஆரம்பித்து இப்போ 100 TB அளவுக்கு உண்டான பென்ட்ரைவ்ஸ் மற்றும் SSD கார்டும் இப்போ நமக்கு கிடைக்கிது. டிவிடிஸ்களும் பின்னால் ப்ளூரே டிவிடிஸாக கன்வெர்ட் ஆச்சு. இது 25 GB அளவுக்கு உண்டான ஸ்டோரேஜை ஒரு சிடியில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருந்தது. இப்போ நம்ம எல்லாரும் 2006ல் அமேசான் நிறுவனம் கண்டுபிடிச்ச க்ளவுட் ஸ்டோரேஜ் முறையை தான் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு வரோம்.